Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் பிரியாணி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த பிரியாணியை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம பீட்ரூட் ரெசிபி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வடை, பீட்ரூட் அல்வா இது எல்லாமே பண்ணியிருந்தோம். இப்போ அந்த வரிசையில் பீட்ரூட் பிரியாணி நம்ம செஞ்சுருக்கோம். இந்த பீட்ரூட் பிரியாணி வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் முந்திரி பருப்பு நம்ம வறுத்துருக்கோம். முந்திரி பருப்பு வேணான்றவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் சோம்பு, பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, பட்டை, அதுக்கப்புறம் கல்பாசி, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நீல வாக்கில் நறுக்கி இதோட சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி நிறைய நான் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட நம்ம திருக்கி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக அரைஞ்சி போட்டால் கண்டிப்பாக குழந்தைங்க எடுத்து வச்சுருவாங்க, அதனால தான் திருக்கி போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததான் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதான் நம்ம 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால இது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறதுன்ட்டு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1/4 கிலோ அரிசிக்கு வந்து 2.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்கிற 1/4 கிலோ பிரியாணி ரைஸை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே சொல்கிறேன் அதே யூனிட்டி ரைஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இது லைட்டாக கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு உடனே நம்ம விசில் போட வேணாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்து இது இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுடலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துடுச்சு. இப்போ 2 விசிலில் நல்லா பிரியாணி வெந்திருக்கும், ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய பீட்ரூட் பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். எப்போவுமே பாஸ்மதி ரைஸை வந்து உடையிற மாதிரி கலரக்கூடாது. ஏற்கனவே நம்ம பிரியாணி வீடியோஸ்லலாம் பார்த்துருப்போம். நல்ல ஒரு பெரிய அகலமான கரண்டியை வந்து போட்டு கலந்து விடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து லென்த்தியாக ரைஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். அடுத்ததான் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வெங்காய பச்சடிக்காக நான் ஒரு வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2-3 பச்சை மிளகா பீஸ் வந்து இதோட சேர்த்துருக்கேன். இது ஃப்ளேவருக்காக. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது நீங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அடுத்ததான் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா இதை கலந்துடலாம். நம்மளுடைய ரைத்தா ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்மளுடைய சுவையான பீட்ரூட் பிரியாணி தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.